குட் ஈவினிங். இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நான் பேச போகிறது என்னன்னாக்கா, மன அழுத்தம் ஏன்? ஏன்னா 4-5 வாரமாக நான் மன அழுத்தத்தை பற்றி பேசுகிறேன். சில பேர் கேட்டாங்க. ஒரு வயசான ஒரு மேடம் கேட்டாங்க என்கிட்டக்க, நீ அடிக்கடி மன அழுத்தம் அப்படிங்கிறியே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நிறைய பேர்கிட்டக்க இருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது எதனால் வருது, எதனால் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த மன அழுத்தத்தோடைய அறிகுறி என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அதோட முதல் சிம்டம் என்ன அப்படின்னாக்க, எல்லா விஷயத்தையும் ஒத்தி போடுறது, அதாவது போஸ்ட்போன் பண்ணுறது. ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தாக்க இன்னொரு வார்த்தை அதுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன். இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திருக்கிறது லேட்டாக இருக்கும், குளிக்கிறதுன்றது டேயில் எப்போ குளிப்பாங்கன்னு தெரியாது, பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஒரு நேரத்தில் சாப்பிடுவாங்க. இப்படி ரெகுலராக டெய்லி தினப்படி செய்கிற வேலைகளிலேயே அவங்களுக்குள்ள ஒரு ரெகுலாரிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் எடுத்துட்டாக்கா படிக்கிறதோ, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு ஆஃபீஸ் வேலையை முடிக்கிறதோ, இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போகிறதோ, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒத்தி போடுறது அப்படிங்கிறது தான் மன அழுத்தத்தோடைய ஒரு அறிகுறி அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. சாதாரணமாக லைவ்லினஸோட இன்றைக்கி வேலை இன்றைக்கி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கிறவங்க அதாவது அந்தந்த நேரத்தில் செஞ்சுட்டு தனக்கான நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு கேட்குறதுக்கோ, இல்லைனாக்கா ஒரு டிவி பார்க்குறதுக்கோ, இல்லை வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கோன்னு தனியாக ஒதுக்கிப்பாங்க. பட் ஆனால் மற்ற நேரத்தில் மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்களை ஒத்தி போடுறாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒத்தி போடுறது இல்லை. அவங்க எதை நேரத்தில் எதை பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத போயிடுது. ஆக மன அழுத்தத்தினுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ப்ரொக்ராஸ்டினேஷன், எல்லாத்தையுமே தள்ளி போடுறது ஒன்று. அடுத்த விஷயம், சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பிடிக்கும், நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தான் செய்வேன். எவ்வளவு நாளைக்கு ஒரு விஷயத்தை நான் பர்ஃபெக்டாக செய்வேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு ஒரு விஷயம் காத்துன்னு இருக்கும்? ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க, ஒரு தடவை உங்களுக்கு தப்பு வந்ததுன்னாக்கா அதில் என்ன தப்பு வந்ததுன்னு நினச்சிட்டு அடுத்த தடவை அதை முயற்சி பண்ணுறீங்க. அப்படி இல்லாமல் நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், பர்ஃபெக்டாக தான் நான் ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். எதுவுமே காலம் மட்டும் யாருக்காகவும் காத்திருக்கிறதே இல்லை. நீங்கள் எப்படி பண்ணினாலும் இன்றைக்கி நாளைக்கு காத்தாலும் பொழுது நேற்றுக்கு பண்ணின விஷயங்கள், இன்றைக்கி பண்ணின விஷயங்களை உங்களால் திருப்பி பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மன அழுத்தத்தோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு விஷயத்தை ஒத்தி போடுறது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தயக்கம். உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கிற தயக்கம். உங்கள் வீட்டில் 4 பேரோ 5 பேரோ இருக்காங்க, எல்லாருடைய ஒப்பீனியன், இப்போ உங்கள் ஒப்பீனியன் கேட்காத உங்களை யாரையும் ஒதுக்கி வைக்கலை. உங்களை யாரும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் ரூமில் போய் ஏன் கதவை சாத்திக்கிறீங்க? அப்படியே இப்போ உங்கள் கருத்தை சொல்லலாம், இல்லை இது ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படின்னு 2 தடவை சொன்னால், 3வது தடவை அது வீடோ ஆஃபீஸோ, முதல் தடவை உங்களுடைய ஒரு டீமில் இருக்கீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னு சொன்னாக்க தைரியமாக சொல்லுங்கள். ஒரு சில சமயத்தில் அது பெரிய மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு கூட அது ஓஹோ திஸ் இஸ் அ குட் ஐடியா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஏன் அந்த தயக்கம் அப்படின்னாக்கா, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இல்லை. அதுதான் உங்களுடைய தயக்கத்தை எப்படியும் வாய் மூடி மௌனமாகவே இருக்க வைக்கிறது. ஆனால் இது மனசுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன், நல்ல எங்களுடைய குடும்ப நண்பரோட பையன், அவன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கான். அவங்க வீட்டில் சொல்லிட்டான், அவன் அப்பா எனக்கு லவ் எல்லாம் பண்ண தெரியாது, நீங்களே பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் தனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன தயக்கம். இது வரைக்கும் நான் கிளியராக சொல்கிறேங்க, இது வரைக்கும் நான் ஒரு 12 பொண்ணை பார்த்துட்டான். 12 கேர்ள்ஸை பார்த்தாச்சு. சில கேர்ள்ஸ் கிட்ட பேசியிருக்கா, சில கேர்ள்ஸ் லெவலில் அந்த கேர்ள்ஸ் அவங்க தைரியமாக வெளியூர்லேருந்து இவனை ஒரு மாலில் மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க.
சில லெவலில் நிச்சயதார்த்தம் வரைக்கும் மூவ் ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பையனுடைய கல்யாணம் அப்படிங்கிறது மேரேஜ் அப்படிங்கிற லெவலுக்கு போகாமல் தடைப்பட்டு போகிறது. லாஸ்ட் மோர் தென் 2 இயர்ஸில் ஹி ஹஸ் சீன் 12 கேர்ள்ஸ். ஏன் முடிவெடுக்க முடியல? என்ன தயக்கம்? எதில் தயக்கம்? உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, உனக்கு என்ன தேவைன்றதே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்க அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு மன அழுத்தத்தை அடுத்தவங்க தான் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சில சமயத்தில் நினச்சிக்கிறீங்க. அவங்களால தான் எனக்கு இது பிரச்சனை, இவங்களால தான் இது பிரச்சனைன்றீங்க. இல்லை, உங்களுடைய ப்ரொக்ராஸ்டினேஷன், ஒத்தி போடுற குணம், நீங்கள் எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன், உங்களுடைய தயக்கம், உங்களுடைய கருத்தை சொல்ல முடியாத தயக்கம், அதுக்கப்புறமா உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், எனக்கு அது தேவை இது தேவை அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எதுவுமே இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒத்தி போடுற விஷயத்தில் முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் நலம். நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு உங்களுடைய உடம்புக்கு வர விளைவுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். ஆக மன அழுத்தம் வராமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே தான். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ஓவராக கமிட்மெண்ட் பண்ணிக்காதீங்கன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் முக்கியமாக எதையுமே ஒத்தி போடாதீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தைரியமாக யார்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அந்த பையன் கேஸில் எனக்கு தெரியல, இத்தனை குடும்ப நண்பர்கள் தான் அவங்க, ஆனால் அவங்களாம் என்கிட்ட கேட்குற வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பாவாவது கேட்கணும், என்னப்பா உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தயங்காமல் வெளியில் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் காணாமல் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு மேட்டரோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.